ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ராணி டெய்லர்ஸ். இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் நேம் பார்க்கலாம். ஜரி த்ரெட், க்ரீன் கலர் சில்க் த்ரெட், பால் செயின், ஜர்தோசி ஸ்ப்ரிங், திலகம் சிப் குந்தன் ஸ்டோன். ஃபஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த செயினை ஒட்டியே போடணும். இந்த மாதிரி செயின் இது த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக் ஆகாமல் இருக்கும். பொறுமையாக போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நீட்டாக அழகாக வரும். மாதிரி உங்களுக்கு போட போட பழக பழக உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடுவாக வரும். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே லோட் ஸ்டிச் போடணும். அப்படிங்கிறனால ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம், டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் அதுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிராஸில் போடணும். நல்லா கிராஸில் வரணும், அப்போ தான் லோட் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். லோட் ஸ்டிச் முடிச்சுட்டு அப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். திரும்ப இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே சேம் போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் வந்து கீழ்ப்பக்கம் வரணும். கொஞ்சம் கேப் இருக்கட்டும், நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். அப்படிங்கிறனால ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
ஜர்தோசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து இதுக்கு சுற்றி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி போடணும். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 இதழ் போடணும். நான் அதுக்கு ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக கிடைக்கும். இதில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எடுப்பாக இருக்கும். லோட் ஸ்டிச் போடணும். இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே த்ரெட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும். மூணு இதழில் வந்து பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல போடணும். பீட்ஸ் ஒட்டியே போடணும். இப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதில் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். இதில் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். பால் செயின் வந்து இதில் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உள்ளேயும் ஃபில்லப் பண்ணணும்.
இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு கட் பண்ணதெல்லாம் உள்ளே வச்சு அப்புறம் ஃபில்லப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒன்று த்ரெட்டால் ஃபில்லப் ஆகிருக்கணும், இன்னொன்று வந்து பீட்ஸால் ஃபில்லப் ஆகிருக்கணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இல்லாமல் ஃபுல்லும் பீட்ஸால் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் பால் செயின் போட்டுக்கலாம். இங்கே நான் லீஃபில் வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த லீஃபை வந்து பீட்ஸால் ஃபில்லப் பண்ணணும், இதையும் பீட்ஸால் ஃபில்லப் பண்ணணும். இது வந்து ஜரி த்ரெட் வச்சு ஃபில்லப் பண்ணணும். அதனால் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம் ஜரி த்ரெட் வச்சு. ப்ளவுஸ் நெக் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஜரி த்ரெட் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 த்ரெட்டையும் நாட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போடுறோமோ அதே தான் உள்பக்கமும் போடணும். இந்த மாதிரி 2 நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கிராஸில் போடணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். த்ரெட் போடுறப்போ ஒன்று கீழே ஒன்று வரணும், மேலே மேலே போடக்கூடாது. இதை போட்டுட்டு அப்புறம் எங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே தான் இங்கேயும். இப்போ இதை பீட்ஸால் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லுமே பீட்ஸ் எல்லாம் நிரப்பணும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே பீட்ஸ் வச்சு நிரப்புனீங்கன்னா சரி வராது. இப்போ இதை பீட்ஸ் ஒட்டிலும் ஜரி தட்டு வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு பீட்ஸ் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடுமே போடணும். ஃபுல் ஒர்க்குமே இந்த மாதிரி தான். ஒரு ஃப்ளவரு ரெண்டு ஃப்ளவருக்கு இடையிலையும் இந்த மாதிரி லீவ் போட்டு மொட்டு போட்டு போடணும். ஃபுல் டிசைன் நீட்டாக அழகாக வரும். ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மூணாவது போடுங்க. ஃபஸ்ட்டே ஸ்டோன்லாம் போடாதீங்க, ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. பாருங்கள், ஃபுல் ஒர்க்கு முடிச்சோன்னே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.